நண்பர்களே, கலர் டெய்லரிங்கில் இருந்து ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் லைனிங்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட பாட்டத்தில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே வந்து சென்டரில் ஒரு முக்கோணம் மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற இடத்துல அதோட சென்டரில் வந்து என்ன பண்ணோன்னா 3 இன்ச் நீளம் 3 இன்ச் அகலத்துக்கு ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் பீஸில் வச்சு அடித்து திருப்பி மேலே எஜ்ஜி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சாரீ கிளாத்தில் நீளமாக ஒரு கிளாத்தில் நம்ம ஃப்ளீட் பிடிச்சிக்கணும். ஃப்ளீட் பிடிச்சி அதை வந்து அந்த மேலே உள்ள சர்க்கிளுக்கு வந்து நம்ம வச்சு அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கீழே அதே சாரீ கிளாத்தில் வந்து முக்கோணமாக ஒரு 8 பீஸ் தச்சுட்டு அதை வந்து இந்த சைடில் ரைட் சைடில் ஒரு 4 இந்த லெஃப்ட் சைடு ஒரு 4 வச்சுட்டு நான் சென்டர்லலாம் அது அந்த முக்கோண பீஸ் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 1/4 இன்ச் லேஸ் இருக்கும்ல, அதை வந்து ஸ்லீவ் பாட்டத்தை சுற்றி நம்ம அந்த கர்வும் சுற்றி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள அந்த ரவுண்டுக்கும் வச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு நாட் மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு பட்டன் மாதிரி வச்சிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.